சட்டப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார். ஒரு அரசு ஊழியர்களோ ஆளுகின்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்களோ சட்டத்தை மதிக்க வேண்டும், பொதுமக்கள் மதிக்க வேண்டும், எல்லோருக்கும் பொதுவாக சட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆளுநர் என்பவர் நியமிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆளுநர்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு பல ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள். அது ஆளுநர்களுடைய பிரச்சனை வந்திருக்கிறது என்பதெல்லாம் வேறு. ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு கூட ஆளுநர்கள் பயன்படுகிறார்கள். அதற்காகவே ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது. 356வது பிரிவை பயன்படுத்தி இவர்களை தூக்குங்கள் என சொன்னால் தூக்குகிறார்கள். அதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் தூக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது தூக்க விடமாட்டேன் என சொல்லுகின்ற ஆளுநர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் என ஒரு ஆளுநரை மிரட்டினார்கள். சொன்னதை கேட்கணும், நாங்க எப்படி நீ கையெழுத்து போடணும், நாங்க ஆர் அதர்வைஸ் இருக்கின்ற அதை பயன்படுத்த வேண்டும், நீங்கள் எப்படியாவது தூக்கணும், நாங்க மாட்டேன்னார். அவர்தான் சுர்ஜித் சிங் பர்னாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சீக்கிய இனத்தை சேர்ந்த பெருமைக்குரியவர். தூக்கு பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யுங்க, நான் போட மாட்டேன் கையெழுத்து. தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி, ஆளுகின்ற முதல்வரின் ஆட்சி அமைதியா இருக்கு, சிறப்பா இருக்கு, சரியானது கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பேணப்படுகிறது, மெயின்டைன் ஆகிறது. ஒருபோது ஒத்துக்கொள்ள மாட்டேன் என சொல்லி மத்திய அரசுக்கு எகிரி உதைத்தார். அப்படிப்பட்ட ஆளுநரும் உண்டு. எண்ணி ஒரு சட்டம், ஒரு பில் வருகிற போது அதற்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என சொன்ன ஜனாதிபதியும் உண்டு. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருக்கிற பொழுது ஒரு அங்கே தபால் துறையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். கடிதங்களை டிபார்ட்மெண்டில் பணியாற்றக்கூடிய யார் வேண்டுமானாலும் பிரித்து படித்து பார்க்கலாம். ஒரு போஸ்ட்மேன், போஸ்ட் மாஸ்டர், யார் வேணாலும் சரி, யாருக்கு வர்ற கடிதத்தை வேண்டுமானாலும் பிரித்து படிக்கலாம். அந்த ரைட்ஸ் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அருமை பெரியோர்களே, நம்முடைய மாட்சிமைக்குரிய குடியரசுத் தலைவர் பதவிக்கு பெருமை சேர்த்த, குடியரசுத் தலைவர் என்கின்ற அந்த பதவியை மிகப்பெரிய அளவுக்கு நேசித்த மாட்சிமைக்குரிய கேன் ஜெயில் சிங் அப்பதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தஞ்சைக்கு வந்திருக்கிறார். நம்முடைய வல்லம் பெரியார் கல்லூரிக்கு வந்திருக்கிறார். திலகர திடலிலே மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெயில் சிங் மிகச் சிறப்பாக சொன்னார், இதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜீவ்காந்திக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னாக்க பொதுவாக குடியரசுத் தலைவரை பத்தி என்ன சொல்லுவாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிம்பாங்க. யார் வேணாலும் கையெழுத்து போட்டு குத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாதான், கவர்மெண்ட் நினைச்சாதான் பிரசிடென்ட், இல்லைன்னா அடுத்தால மாத்திடுவாங்க, வீட்டுக்கு தூக்கிடுவாங்க, அப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனா ஜெயில் சிங் சொன்னார், ஒருபோது நடக்காது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மரவேலை செய்யக்கூடிய தச்சு தொழிலாளியாக ஒரு சமூகத்தில் பிறந்தவர், அதிகம் படிக்காதவர், ஏன் தொடக்க கல்வியை தாண்டாதவர், மிகச்சிறப்பாக அன்றைக்கு சொன்னார், ஒருபோதும் இந்த சட்டத்தில் போட மாட்டேன், இது தனி மனித உரிமை மீறல். அதே நேரத்தில் எதை கேட்பாரற்று போய் சட்டத்தை மீறி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பில்லை 24 மணி நேரத்திற்குள்ளாக கையெழுத்து போட்ட இன்றைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு போன்றவர்களும் உண்டு. 24 மணி நேரத்துக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் செயலற்று கிடக்கிறது. துணைவேந்தர் இல்லை, பதிவாளர் இல்லை, புதிய பாடத்திட்டம் கொண்டு வர முடியவில்லை, சிலபஸ் தயாரிக்க முடியவில்லை, தேர்தல் எந்த விதமான தேர்வு முறைகளும் கையாளப்படவில்லை, படிப்பு பாழாகி போகிறது. திருத்தங்கள் கொண்டு வரணும்னு கொண்டு வர்றாங்க. வேந்தராக இருக்கக்கூடியவர் ஆளுநர் ரொம்ப தொந்தரவு பண்றார். அவர் பண்ற தொந்தரவுக்கு அளவே இல்லை. எனவே அப்படிப்பட்டவரை நீக்கிட்டு முதல்வர் தான் வேந்தராக இருக்க வேண்டும் என சொல்லுகிறார்கள். இவ்வளவு நடைபெறுகிறது. நீ எண்ணி பார்க்க வேண்டாம். அதற்கு கொஞ்சம் கூட வழி இல்லாமல் எந்த பில்லுக்கும் கையெழுத்து போடாமல் இருந்தார் ஒரு ஆளுநர். அவருக்கு என்ன வேலை? ஒரு நாமினேட்டட் போஸ்ட், நியமிக்கப்படும் பொறுப்பு. ஒரு நியமிக்கப்படும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர், மத்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துரையால் இருக்கக்கூடிய ஒருவர்
என்ன செய்ய வேண்டாம்? ஒரு மாநில சர்க்கார் அவருடைய நண்பன் கவர்னர் வந்து எந்த மாநிலத்துக்கு கவர்னரோ அந்த சர்க்காருடைய நண்பன் ஒரு மாநிலத்தை கெடுத்து குட்டிச்சோராக்குவதா? 234 எம்எல்ஏக்கள் கொண்ட சட்டமன்றத்திலே அனைவரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை, ஒரு சட்ட பில், ஒரு சட்டத்தை கையெழுத்து போட மாட்டேன், திருப்பி அனுப்ப மாட்டேன், ஜனாதிபதிக்கு அனுப்ப மாட்டேன், எப்போ வேணாலும் கையெழுத்து போடுவேன். இதை கேட்க யாரும் இல்லைன்னு பேசிய ஒரே ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த RN ரவி தவிர. ஆளுநர் பொறுப்பை நான் குறைக்கவில்லை. இதை போல் மதிக்கட்ட உலகத்தில் இருப்பானா? ஒரு பேர் இருக்க முடியுமா? என்ன சொல்லப்பட்டீங்க? என்ன ஆகி போச்சு நீங்க வழக்கு? நீ தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப சிறப்பாக 10 பில் ஒரே நேரத்தில் 10 பில்ல ரிலாக்ஸ் பண்ணி அது யாரு கையெழுத்து போடலாம்? கவர்னர். யாருக்கு அனுப்பணும்? குடியரசுத் தலைவர். யார் அசன்ட்? சுப்ரீம் குடியரசுத் தலைவர். வினாய் போச்சு. ஒரு பேருக்கு வேலை இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 10 தமிழ்நாட்டினுடைய சட்டம் எப்ப தீர்ப்பு வந்துச்சோ அந்த செகண்ட்ல இருந்து 10 சட்டமும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேறுகிறது சொன்ன பிறகு ஆளுநர் ரவி குறைந்தபட்ச அறிவு நாணயம் இருந்திருந்தால் ராஜினாமா பண்ணிக்கலாம். அது ஒரு மனிதனுக்கு ரோஷம் முக்கியம். இவ்வளவு அச்சியமா போச்சு. இதுக்கு பிறகு நம்ம போய் பொண்டாட்டி எப்படி அண்ணாந்து பாக்குறது, எப்படி இந்த வீட்டுக்கு போறது? அந்த ஆளுநர் மாளிகையில் செக்யூரிட்டி சல்யூட் அடிப்பான்ல, இந்த செக்யூரிட்டி என்ன நினைப்பான்? நீ ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்திருக்க இது வரைக்கும் என்ன அச்சியமா போச்சு. கையெழுத்து போடுறான்னு சொல்லி கொடுத்தாங்க, கையெழுத்து போடாம அதை திருப்பி அனுப்பான். திருப்பி அனுப்புனதை திருப்பி அனுப்புனா அதையும் செய்யாம எனக்கு சட்டம் தெரியும் சட்டம் தெரியும்னு சொல்லி வைக்கப்பட மாட்டானா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ஆகி போச்சு? 10 செல்லுபடி ஆரம்பிச்சுட்டோன்னே சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ற பாருங்க தீர்ப்பு. ரொம்ப அருமையா. இது வந்து இது வெறும் பில்லை ஏற்றுக்கொண்டு மட்டுமல்ல அன்பர்களே, பஞ்சாப்ல இப்படிதான் பிரச்சனை நடந்துச்சு. பஞ்சாப் கவர்னர் எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொன்னா நீ இந்த மாதிரி வேலை வச்சுக்காத கையெழுத்து போடுறான்னா அப்பவே என்ன சொன்னாங்க? இது பஞ்சாபுக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொந்தம் பொருந்தும்னாங்க. கேட்கல. உடனே நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்தார், போடுறா ஒரு வழக்கன்னு போட்ட உடனே இப்ப என்ன ஆகி போச்சு? தீர்ப்புல என்ன சொல்றாங்க? பஞ்சாப் பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் தந்த அந்த உத்தரவு பாருங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை இவர் மீறி இருக்கிறார், கண்டெம்ட் ஆயிருக்கிறார். நமக்குலாம் ஒரு சட்டத்துறையில் என்ன தெரியுமா சொல்றாங்க? அது என்ன சட்டம் மேலானதுங்கிறான். சட்டம் மேலானது, சட்டத்துக்கு மேல ஒரு மேல் கிடையாது, சட்டம் மேலானது. அடுத்து என்னன்னு சொல்றான்? ignorance of law no excuse. எனக்கு சட்டம் தெரியாத ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறான். எவ்வளவு சட்டம் இருக்கு? வக்கீலுக்கே எல்லா சட்டமும் தெரியுமானா தெரியாது. ஆனா நம்மளை பத்தி என்ன சொல்றான்? ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு தெரியாதுன்னு சொன்னோம்னா நோ எக்ஸ்கியூஸ். ஹெல்மெட் போடணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், 3 பேர் போக கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், லைட் இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், என்ன தப்பா இருந்தாலும் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொன்னாங்க மன்னிப்பு கிடையாதுங்கிறான். சாதாரண மக்களுக்கே தெரியாது, தெரியாம இருக்க கூடாதுன்னா ஒரு ஆளுநருக்கு தெரியாம இருக்கலாமா? ஒரு ஐபிஎஸ் படித்தா எழுதி பாஸ் பண்ணாலும் தெரியாம இருக்கலாமா? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? சரி, தீர்ப்பு கொடுத்த பிறகாவது ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு காலேஜில் போய் நின்று ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்ராம், இப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? இது துண்ட வீச்சு வம்புடுக்கிற மாதிரி இருக்கு. தீர்ப்பையும் சொல்லியாச்சு, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேல அவர் இருக்கக்கூடாது, அவர் ராஜினாமா பண்றதுதான் நல்லது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா முத்தரசன் என்ன சொல்றாரு? குறைந்தபட்ச சூடு சோரணை, அவருக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார். சூடு சோரணை அது எது இருந்தாலும் அவருக்கு போயிடலாம். இவ்வளவு பேர் சொன்ன பிறகு அந்த ஆளு கொலைப்புள்ள. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு இந்த அளவுலாம் நம்புறானோன்னு வந்திருக்காரு. இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, நமக்கு இதெல்லாம் இருக்குன்னு இந்த அளவுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை!
இவர் அந்த கட்சி தலைவர், இவர் இந்த கட்சி தலைவர், அந்த கட்சிக்கு தலைவர், இவர் எம்ஏ, இவர் எம்ஏபி, இவர் எம்பிபி, பெரிய பெரிய படிச்சாலாம் இருக்காங்க. இவ்வளவு பேரா போய் போய் நம்மளை போய் இப்படி நினைச்சுட்டு இருக்காங்களே. அப்படி திமிர்தண்டா எழுதிக்கிட்டே இருக்காரு. ஏன் சட்டமன்றத்தில் என்ன பண்ணாரு? அரசாங்கம் எழுதி கொடுக்குற அறிக்கையை படிக்கிறது தானே ஆளுநர் உரை. இது தெரியாத ஆளுநர் வர்றதுக்கு முன்னாடி, வாத்தியாரா போறதுக்கு முன்னாடி பாடம் நடத்துறதுக்கு ட்ரைனிங் உண்டு இல்ல? ஆளுநரா நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சுதானே வர்ற. ஆளுநர் உரை என்பது அரசாங்கம் எழுதி கொடுக்குற உரை தானே, அதானே படிக்கலாம். படிக்கிறது தானே வர்ற. நீ பெரியார சொல்ல மாட்டேன், அண்ணா பேரை சொல்ல மாட்டேன், காமராஜ் பேரை சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் எழுதிருக்கியா? நான் சொல்ல மாட்டேன். அப்ப என்ன போச்சு? சொல்லட்டா போ போ. உடனே கோச்சிட்டு வர்ற மாதிரி லெப்ட் ரைட் லெப்ட். அவர் ஐபிஎஸ்ல லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் வர்றாரு. நம்ம முதலமைச்சர் எப்படி அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தாரு எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போடா உலகத்தை தெரிஞ்சுக்க, புத்தி இருந்தா புரிஞ்சுக்க. நீ போயிட்டாக்க அந்த சட்டமன்றம் ரெண்டா போயிடுமா? உடனே ஆளுநர் உரையை படித்தார்கள். ஆளுநர் இல்ல, நீ போ. கொடியேற்ற உரிமையே ஆளுநர் அல்ல, முதல்வருக்கு உண்டியன கொடியேற்ற சுதந்திர கொடியேற்ற உரிமையை பெற்று தந்த இயக்கம் திமுக தலைவர் கலைஞர். கொடியையே பிடிக்கிட்டான், இன்னும் உரையை பிடிக்கிறது மாத்திரம். கொடியை நாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. நான் படிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. நீ என்னையா பிடிக்கலன்னா உனக்கு தெரிஞ்ச பாட்டாது. ஒரு நாட்டுக்கு கவர்னர் இல்லையா? ஆக கவர்னர் செய்த அட்டூழியம், அநியாயம் இன்னமும் நீடிக்குது.